சென்று வாருங்கள், வென்று வாருங்கள், எல்லாரும் சுகப்பெற்று ஓடி வாருங்கள். நன்றி வணக்கம். பாமுகம் பாட்டி வீரனு தமிழ் வானலில் இனி வருவது நாங்கள் கவிதை நேரம். என்று நட்பென்றாலே உப்பாகுமா அல்லது சப்பாகுமா அல்லது மிளகாயாகுமா அல்லது தேனாகுமா திணையாகுமா பார்ப்போம். நன்றி. பகுதி ஒன்று ராவிஜகவியர்கள் தொடர்ந்து நவலாஸ்வனான் அவர்கள் என்ன சொல்கிறார்? தேனும் திணைமாவும் கலந்து தந்த உருண்டியா இருக்கும். எனவே சிறப்பாக இன்றைய கவிதை நேரத்தோடு இணைய காத்திருக்கும் ஒவ்வொருவரையும் அன்பாக வரவேற்றபடி இன்றைய கவிதை நேரத்துக்குள் நாம் இணைந்து கொள்வோம். எனக்கு நான் சரியில்லையா அல்லது எனக்கு கிடைத்த நட்புகள் சரி, நட்பு இருக்குவானி. ஆனா அந்த தேனும் திணைமாவும் போல இதென்று இருக்கிற அப்படி நட்பு எனக்கு இல்ல. அப்படி அந்த நானும் அப்படியே அது தேவையும் இல்லை. அந்த தேனமாவும் இருக்குல்ல, அது பிறகு மிளகாத்தூளாவும் மாறிடும். நானும் யாருக்கும் தீங்கு செய்யவும் போக மாட்டேன். அதே வேளையில விழுந்து கட்டி செய்யவும் அப்படியான பழக்கம் எனக்கு இல்லை. நான் அளவோட நல்ல சந்தோஷமா இருந்து கொள்வேன். விருப்பம் இல்லையா மெல்லமா அவையும் காயப்படுத்தாம நானும் காயப்படாம விலகிக்கொள்வேன். ஆனா சில நட்புகள் அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு இணைவா இணைஞ்சிருப்பாங்க. அவர்களுக்குள்ள அவ்வளவு நெருக்கம் இருக்கும். அதை பார்த்து கொஞ்சம் ஏங்கி இருக்கிறேன். ஆனால் நான் அப்படியா வேண்டாம் நிறைய ஆக்களை நானும் பார்த்துட்டேன். இப்ப அண்மையிலும் நானும் இன்னும் பேசிக்கொண்டிருந்தோம். முகநூல்ல அடிக்கடி அந்த 2 பேரையும் பார்ப்போம். எதுக்கெடுத்தாலும் பார்ப்போம். ஒரே மாதிரி எல்லாம் போட்டு ஒரே மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பேன். ஆனால் கொஞ்ச காலமா இல்லை, படம் 2 பேரையும் இல்லை. சரி, அப்போ எங்களுக்குள்ள ஒரு டவுட் என்ன நடந்தது. ஆனால் அவர் கதையின்படி உயிர் போனாலும் நான் அவரை விட்டு போக மாட்டேன் மாதிரி தான் அந்த நட்பு இருந்தது. ஆனால் தெரியல, அன்ப காலமா காணும். சிலவள வேற இருக்குது தானே, டிக்டாக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, அங்கால எவ்வளவெல்லாம் இருக்குது. நாங்க பாக்குறது வயது போனவர்கள் தானே அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிறது. அப்போ அதில் மட்டும் காணல. ஆனால் தெரியல அது அந்த நட்பு தொடர வேணும். ஆனால் இன்னும் ஒரு நட்பும் பார்த்துருக்கிறேன். இந்த மாதம் பார்த்தால் ஒன்று ஃப்ரெண்ட் என்பவர், அடுத்த மாதம் பார்த்தால் அவர் இருக்கப்பட்டால் இன்னொரு ஃப்ரெண்ட், ஆறு கேட்டால் இது 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்படியெல்லாம் பார்த்துட்டேன் நிறைய. அவ்வளவு தேவையில்லை, எதுவானாலும் அளவோட எனக்கு நட்பு இருக்குமாடி. நட்பு நிச்சயமா இருக்குது. அந்தந்த வேளையில எனக்கெல்லாம் இந்த ஆப்ரேஷன் செய்த கை அந்த நேரம் எல்லாம் எனக்கு உண்மையிலேயே என்னை சுற்றிச்சூழ இருந்து என்ன எழும்பன்னு சொல்லி சொன்னதே அந்த நட்பு வட்டம் தான். நான் ஒரு கொஞ்சம் இதை மாட்டேன். ஆனா வீட்டோட வீடா படுத்து கிடந்து செய்கிற அளவுக்கு அப்படி எல்லாம் இல்லை. அப்படி இல்லை, எல்லாம் ஒரு அளவோடையே வச்சுக்கொண்டு நான் ஒரு ஆள் உற்சாகப்படுத்தும், ஒரு ஆளுக்கு தேவையான நேரத்துல போய் உற்சாகம் கொடுக்கறதும் நிச்சயமாக அந்த பக்கங்கள் நிச்சயமாக இருக்கு. எனவே அதை விடவும் அந்த நட்பை வச்சுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் அவ்வளவு பாக்கியசாலிகள். அவைக்கும் அவ்வளவு வாழ்த்துக்களோட அந்த நட்பின் நிச்சயமாக இந்த நட்பின் பக்கங்களை பார்க்கறதுக்கு ஆவலாக நிச்சயமாக அழகான அந்த நட்பின் பக்கங்களை எப்படி இன்றைக்கு தான் அந்த நட்பு தினம் இன்றைக்கு. அதே நேரம் இந்த மாதமும் நட்பு மாதம் அப்படின்னால செல்வி நித்யானந்தன் போட்டிருந்தார் பல தலைப்புகள், பல பேரும் பலது போட்டிருந்தார்கள். இந்த நாளைக்கு வந்ததை எடுத்துக்கொண்டோம். எனவே செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு நட்புடன் வாழ்த்துக்களை தெரிவித்தபடி இன்றைய கவிதை நேரத்துக்குள் நாம் அழகாய் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். என்ன வாணி, நன்றி வணக்கம் சொல்லிட்டீங்களா? அப்ப போறது பழகிட்டது. நன்றி வணக்கம் இல்ல, இப்ப செல்வி நித்யானந்தன் சொன்ன மாதிரி நானும் சொல்லு பழகிட்டு. நன்றி வணக்கம். சரி, இப்ப இதை எங்க நிக்கிறோம் நாங்கள்? ரஜினி என்றவர் வருகின்றார், பாருங்கள். வணக்கம். வணக்கம். உலக நட்பு தினத்துக்கான சிறப்பு கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றன். நட்பென்றாலே எங்கிருந்தோ வந்த சொந்தம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லா பந்தம். எங்கிருந்தோ வந்த சொந்தம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லா பந்தம். இரத்த பந்தம் இல்லா உறவு, இருளில் ஒளியாய் நிற்கும் தூய்மை. இரத்த பந்தம் இல்லா உறவு, இருளில் ஒளியாய் நிற்கும் தூய்மை. கருணை மலையை பொழியும் காருண்யம், வாழ்வின் இறுதி வரை தொடரும் பயணம் நட்பு. கருணை மலையை பொழியும் காருண்யம், வாழ்வின் இறுதி வரை தொடரும் பயணம் நட்பு. சிலுவையைப் போல சுமப்பது நட்பு, நிலுவையில்லா நிஜம் நட்பு. சிலுவையைப் போல சுமப்பது நட்பு, நிலுவையில்லா நிஜம் நட்பு. தேவையின் போது தோளிற்சாய, துன்பத்தின் போது கண்ணீர் துடைக்க.
தேவையின் போது தோளிற் சாய, துன்பத்தின் போது கண்ணீர் துடைக்க, மகிழ்ச்சி வெள்ளத்தில் மனம் விட்டு பேச வேண்டும் என்றும் தூய நட்பு. மகிழ்ச்சி வெள்ளத்தில் மனம் விட்டு பேச வேண்டும் என்றும் தூய நட்பு. வாழ்வியல் பயணத்தில் எத்தனையோ மனிதர்கள் வந்து போவார் வெறும் அலைகளாய். வாழ்வியல் பயணத்தில் எத்தனையோ மனிதர்கள் வந்து போவார் வெறும் அலைகளாய். தூய நட்பு மட்டுமே நிலையாய் நிற்கும் நெஞ்சக்கரையில் நிரந்தர பாறையாய். தூய நட்பு மட்டுமே நிலையாய் நிற்கும் நெஞ்சக்கரையில் நிரந்தர பாறையாய். உலகை எதிர்த்தாலும் நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கை தரும் ஒற்றை சொல்லே. உலகே எதிர்த்தாலும் நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கை தரும் ஒற்றை சொல்லே. ஆயுள் வரைக்கும் தொடரும் நட்பு. நம்பிக்கை தரும் ஒற்றை சொல்லே. ஆயுள் வரைக்கும் தொடரும் நட்பு. ஆயுள் வரைக்கும் தொடரும் நட்பு. நன்றி, வணக்கம். ஆயுள் வரைக்கும் தொடர்கின்ற அந்த நட்பை, உலகை எதிர்த்தாலும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை தருகிற நட்பை, அந்த அழகான தூய நட்பை நம்மோடு எடுத்து ஆண்டபடி வந்திருக்கிறார் ரஜினி என்றவர்கள். நிச்சயமாகவே அப்படி நட்பை பெறுவதற்கும் அந்த நட்பை கொடுப்பதற்கும் இருப்பவர்கள் பாக்கியசாலிகள். எனவே அவர்களை வாழ்த்தியபடி எங்கிருந்தோ வருகிறது இந்த சொந்தம், எங்கிருந்தோ வருகிறது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பந்தமாக இணைகிறது. இரத்த பந்தம் அங்கு இல்லை, இல்லாத உறவு இருளில் ஒளியாக. எந்த துன்பம், எந்த சோர்வு, எந்த இடர்கள் காணும் போதெல்லாம் அந்த இருண்ட சூழலில் ஒரு ஒளியாக தெரிகிறது. கருணை, சில வேற எந்த உதவியும் செய்ய தேவையில்லை. நான் அந்த இதமான வார்த்தைகள், உண்மையான இதயத்தில் இருக்கிற வர்ற அந்த வார்த்தை கூட நிச்சயமாக போதும். நாம் சில வழியில் சோர்ந்து விழுந்திருக்கிற நேரத்துல அந்த வார்த்தைகள் வலுவூட்டும். அந்த வார்த்தைகளில் நீங்க பணத்தை கொடுக்க தேவையில்லை, பொருளை கொடுக்க தேவையில்லை, ஓட தேவையில்லை. ஆனால் எங்கிருந்தோ கிடைக்கின்ற அந்த ஒற்றை சொல் நிச்சயமாக அந்த பலத்தை கொடுக்கும். கருணை மழையை பொழியும் காருண்யம், அவர்களிடம் இருக்கிற அந்த காருண்யம், அது கருணை மழையாக பொழிகிறது. வாழ்வின் இறுதி வரை இந்த நட்பு தொடர்கிறது. அந்த வாழ்வு பயணத்தில் இறுதி வரை தொடர்கின்ற நட்பாக இருக்கிறது. அதனை சிலுவையை போல சுமப்பது நட்பு. எந்த துன்பம் வந்த போதும் அந்த சிலுவையை சேர்ந்து சுமப்பதற்கான, தோளை பகிர்வதற்கான நட்பாக இருக்கிறது. நிலுவை இல்லாத நிஜம், நிலுவை இல்லாத எதையும் பாக்கி வைத்துக் கொண்டு கடனாக பார்க்காத அந்த நட்பு. தேவையின் போது தோளிச்சாய. எனக்கு பெரும்பாலும் ஆண்களின் பக்கம், அதுவும் இளவயது ஆண்களின் பக்கம் இந்த நட்பின் நெருக்கத்தை நான் பெரும்பாலும் கண்டிருக்கேன். எதுவானாலும் விழுந்து கட்டி ஓடுவதற்கு நான் பார்க்காத பெண்களின் பக்கம் இருக்கலாம். அப்படியாக நான் பார்த்திருக்கிறேன். சிலுவையை போல சுமப்பது நட்பு. நிலுவை இல்லாத நிஜ நட்பு. தேவையின் போது தோளிச்சாய, துன்பத்தின் போது கண்ணீர் துடைக்க. எனவே எங்கு தேவை எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த இடத்தில் கொடுப்பதற்கு, துன்பத்தின் போது கண்ணீர் துடைக்க, மகிழ்ச்சி வெள்ளத்தில் மனம் விட்டு பேச. சந்தோஷத்தை, துன்பத்தை மட்டும் பகிர்வதற்கு அல்ல, சந்தோஷத்தின் போது கூட அந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் மனம் விட்டு பேச தூய நட்பு வேண்டும் என்கிறார். வாழ்வியல் பயணத்தில் எத்தனையோ மனிதர்கள் வந்து கடந்து போகிறார்கள். அவர்கள் வெறும் அலைகளாகவே கடந்து செல்கிறார்கள். ஆனால் தூய நட்பு மட்டுமே நிலையாய் மனதோடு நிறைந்து நிற்கும். அது நெஞ்சக்கரையில் நிரந்தரமாக பாறையாக அசையாது. எது நடந்தாலும் அதற்கொப்ப அது நிரந்தர பாறையாக. உலகே எதிர்த்தாலும் நான் இருக்கிறேன் என்று யார் எம்மை நல்லதாக பார்ப்பார்கள், இகழ்ச்சியாக பார்ப்பார்கள். இந்த சூழலில் இந்த நட்பு என்பது நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்தி நிற்க நம்பிக்கை தருகின்ற ஒற்றை சொல்லி ஆயுள் வரைக்கும் தொடரும் நட்பாக இருக்கிறது என்று மிக அழகாக நட்பின் வரை விளக்கணத்தை நம்மோடு சிறப்பாக நாமும் ஏங்கும் வண்ணமாக தன் வார்த்தைகளுக்குள் வடித்திருக்கிறார் ரஜினி என்றன் அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்த கவியுடன் வணக்கம். வாருங்கள். வணக்கம். கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் நகுலா சிவநாதன். நட்பென்றாலே. நட்பே உறவின் முதல் நாடி, நாடுவது மதுவே நிறை நாடி. உப்பாய் நட்பு உயர்ந்திட்டால் உலகில் ஒற்றுமை நிலைத்திருக்கும். நட்பே உறவின் முதல் நாடி, நாடுவது மதுவே நிறை நாடி. உப்பாய் நட்பு உயர்ந்திட்டால் உலகில் ஒற்றுமை நிலைத்திருக்கும். நட்பின் மலர்வில் அன்பிருக்கும், நன்றே துளிர்க்கும் உணர்விருக்கும். இதயம் ஒன்றாய் பயணிக்கும், இடர்கள் வந்தால் களைந்தும் விடும். நட்பின் மலர்வில் அன்பிருக்கும், நன்றே துளிர்க்கும் உணர்விருக்கும். இதயம் ஒன்றாய் பயணிக்கும், இடர்கள் வந்தால் களைந்தும் விடும்.
படிக்க பிடிக்கும் நூலாக பழக பிடிக்கும் நல் நட்பு. படிக்க பிடிக்கும் நூலாக பழக பிடிக்கும் நல் நட்பு. பண்புடை நட்பே என்புடை உயிர்க்கு என்றும் ஏற்றம் தருவதாம். பண்புடை நட்பே என்புடை உயிர்க்கு என்றும் ஏற்றம் தருவதாம். நன்றி, வணக்கம். இவர் இப்போ உப்பா ஒப்பிட்டார். இவர் படாரண்டு ஓடினு இவரை பிடிச்சி வைப்பமாட்டா அவர் அதுவும் மேலே சிக்கல்ல முடியும் பாருங்க வாரேன். வாணி என்ற படத்தை வச்சுட்டீங்க. சரியா, உப்பாய் நட்பு உயர்ந்து. நன்றி. ஓகே. தனது 1866வது பக்கத்தை நம்மோடு படைத்தபடி வந்திருக்கிறார் நகுலா சிவநாதன் அவர்கள். அதை நட்போடு அவர் படத்தை பிடித்து வைத்தபடி வாணி. எனவே இங்கு நட்பென்றாலே என நகுலா சிவநாதன் அவர்கள். நட்பே உறவின் முதல் நாடி. உறவின் முதல் நாடியாக இருப்பது நட்பாக இருக்கிறது. அதுவே நிறைவாக இருக்கிற உயிர்ப்பாக இருக்கிற பக்கமாக இருக்கிறது. அது உப்பு எப்படி அந்த நட்பு என்பது அது உப்பு போல எப்படி உணவுக்கு சுவை கொடுப்பதோ உட்பாத வாழ்க்கை சுவை கொடுப்பது இந்த நட்பாக இருக்கிறது. உலகில் இப்படி இருந்தால் நிச்சயமாக உலகில் ஒற்றுமை நிலைத்திருக்கும். நட்போடு நாம் அனைவரும் வாழ்ந்திருந்தால் உலகே எந்த எந்த பிரச்சனைகளும் எந்த சண்டைகளும் வாராதிருக்கும். எனவே இது நட்போடு இருக்கும் என்கிறார். நட்பின் மலர்வில் அன்பிருந்தால் மட்டுமே அங்கு நட்பு மலரக்கூடிய சூழல் இருக்கும். அது நன்றாக துளிர்க்கும். அப்போது அந்த உணர்வுகளை நன்றாக இருக்கும். அதனால் அது நட்பு துளிர்த்து வளர்ந்த பெரிய மரமாக வேறாக விருட்சமிட்டு பெறக்கூடியதாக இருக்கும். இதயம் ஒன்றாய் பயணிக்கும். எனவே இந்த இதயங்கள் நட்போடு இருக்கும் போது இந்த இதயங்கள் ஒன்றாய் பயணிக்கும். இடர்கள் வந்தால் களைந்துவிடும். இவை எல்லாம் சரியாக இருந்தால் இடர்கள் வரும்போது அதை களைகின்ற கைகளாக அந்த நட்பின் கைகள் இருக்கும். படிக்க பிடிக்கும் நூலாக பழக பிடிக்கும் நல் நட்பு. எப்படி நாம் நூலை விரும்பி வாசிக்கிறோமோ அதிலிருந்து தேட்டங்களை பெற்றுக் கொள்கிறோமோ அதுபோலத்தான் ஒரு நல்ல நட்பின் பக்கமும் வாசிப்பதற்கு ஒப்பதான அத்தனையை நுகர்வதற்கு உரியதாகவே மிக அழகாக அற்புதமாக இருக்கும். அது பழக பிடிக்கும். பண்புடை நட்பே என்புடை உயிர்க்கு என்றும் ஏற்றம் தருவதாம். ஆனாலும் பண்போடு இருக்க வேண்டும். பண்புடை நட்புத்தான் இந்த என்புடை உயிருக்கு நாம் தோலுமான இந்த உடலை கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் இந்த பண்பு நிறைந்த நல்ல பக்குவமான நட்பு மட்டுமே ஏற்றம் தருவதாக அமையும். நல்ல நட்பு கிடைக்காவிட்டால் தீய நட்போடு நாம் இணைந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையே நாசமாகிவிடும். எனவே அதை சூசகமாக சொல்கிறார். பண்புடை நட்பே என்புடை உயிருக்கு. நான் நட்பை பற்றி நான் சொல்லிவிட்டு என் குழந்தை அம்மா நீ நட்பை பற்றி தானே இத்தனை அழகாக சொல்லி இருக்கிறாய் என்றா பண்புடை நட்பே என்புடை உயிர்க்கு என்றும் ஏற்றம் தருவதாம் என்று மிக அழகாக நட்பின் பக்கலை நம்மோடு எடுத்தாண்டபடி வந்திருந்தார் நகுலா சிவநாதன் அவர்கள். சிறப்புற தன்னுடைய 1866வது பக்கத்தோடு அவரை நட்போடு புகைப்படத்தில் பிடித்து வைத்தபடி இந்த வாணிக்கு நன்றிகளோடு சிறப்பான வாழ்த்துக்கள். எந்த உப்ப சொல்றாரு இல்ல, இப்ப உப்பு பாவிக்கவே வேண்டாமண்டும் இருக்கு. சரியா, உப்பு அளவோட பாவிங்கண்டும் இருக்கு. அத மாதிரி நீங்க எப்சம் சால்ட்டோ என்ன பிங்க் சால்ட்டோ இந்த அளவா பாவிச்சு கொள்ளுங்கோ அந்த நட்பு என்பதை. அல்லது நட்பு சிறப்புன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க பிறகு ஒரு தீய நட்பை கொண்டு வந்துட்டு அந்த பண்புடைய நட்பு இல்லாமல் நீங்கள் தாழ்ந்து போனீங்கன்னா கூட பிள்ளையோ நானோ யாரோ ஒருவருக்கு அந்த இந்த அறிகுறியை நான் சொன்னேன். நீங்க அதை சரியாக பாவிக்க. அப்ப உப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவை, எந்த உப்பு உங்களுக்கு நல்லது கூடிட்டா அது குப்பையில தானே போகுது. கொஞ்சம் கூடிட்டாலே அது என்னவெல்லாம் பண்ண. அம்மா என்ன சொல்றா, உண்மைதான். அது அம்மா ஊர்ல என்ன செய்வாருன்னா உப்பு இப்ப சொதி அதில் கூட்டினால் அம்மா அந்த வெள்ளை துணி இருக்கும், கொட்டன் துணி இருக்கும், அதை செய்வாரு. அதை அப்படியே போட்டு கரைக்கு மேல புதுசு பாவிக்காது பேப்பர் தான் போடுவாருன்னு சொல்றேன். அந்த பேப்பர் போட இல்லாத அது இங்க இருக்கிற அப்ப அதை போட்டு அம்மா செய்வார். அப்ப நான் பார்த்தோன்னு என்ன பண்றாரு, உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டா அதுக்குள்ள இல்ல அது அதெல்லாம் அப்ப செய்த ஞாபகம் இல்லை எனக்கு. அம்மா அப்ப அதை செய்துட்டு என்னம்மா செய்றீங்கன்னா அது அப்படியே அந்த உப்பை உறிஞ்சி எடுக்கும் அந்த கொண்டு பாருங்க எவ்வளவு விஞ்ஞானிகள் அப்ப இருந்து. நிச்சயமா நிறைய அறிவு நிறைய. அப்ப அதை நான் இங்க செய்ய வலிக்கிறது அப்படி ஒரு துணியில அது சரி வராது. அப்புறம் உருளைக்கிழங்கு வெட்டிப்பா. அப்ப உருளைக்கிழங்குண்டாலும் இப்ப கறி சமைச்சா பிறகு போட்டா அது அவிய மாட்டாது. இனி இப்ப சில நேரங்கள்ல என்ன பண்றேன்னு தெரியாம தக்காளியை வெட்டி போடுவேன், அதை போடுவேன், இதை போடுவேனா கொஞ்சம் பாலையும் சில பேருக்கு அது ராசி. என்னுடைய மைத்தினி இருக்கிற அவர் உப்பு சமைச்சாலும் உப்பு கொஞ்சம் காட்டமாவே போட்டுருவாரு, வடிவா சமைப்பார். ஆனா அந்த உப்பு கை வந்து
அவருக்கு கொஞ்சம் கூடவாகி கூடவா போயிடும் ஆ அந்த அந்த சுவை அல்லது உரைப்பு 2ல ஒண்ணு ரெண்டுல ஒண்ட டக்குன்னு ஆனா ஆறுதலா சமைப்பார் விரும்பி சமைப்பார் எல்லாம் செய்வார் ஆனால் இந்த வேலையை ஏதோ ஒன்று சொதப்பிடும் உரப்பட்டா பரவாயில்ல அதை கொஞ்சம் பாலுக்கு தண்ணியை கிண்ணிய வாணி இந்த கதையை கேளுங்க நான் 2 நாட்கள் முதல் ஃபிஷ்ஷும் பொரிச்சு மிரக்கறி ஸ்டீம் பண்ணி ஒரு சோஸோட சேர்த்து வச்சேன் அதுல சமீபத்துல என்னுடைய தம்பி ஒரு மிளகாய் கொண்டு வந்தவர் எனக்கு தெரியாத அது அவ்வளவு கேரம் அப்ப நான் ஒரு 3 மிளகாய் தான் எடுத்து போட்டு நான் வாணி அது சரி 3 மிளகாய் எடுத்து போட்டு அதை வச்சுட்டு நான் தான் முதல் சாப்பிட்டேன் எல்லாரும் தங்கட வெளியில இருந்தேன் நான் எப்பவும் 12 இடையில சாப்பிடுறேன் நான் தான் வாயில வச்சா வாணி எரியுது தகதகண்டு எரியுது அதுக்கு பிறகுதான் என்னுடைய மருமகன் சொன்னார் மாமி அந்த மிளகாயில ஒரு மிளகாயில ஒரு சின்ன தூள் அது வந்து அவ்வளவு கேரமான மிளகாய் அந்த குட்டி ரவுண்ட் மிளகாய் தானே சொல்றீங்க அது இந்த ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர்கள் அது வாங்குறது அதேதோ இவ சோஸ் செய்யற காரணம் பழுதா போப்போ ஆப்பிரிக்கன் மிளகாய் அந்த மிளகாய் வாயில வச்சா உச்சந்தலையை அடிச்சுக்கிட்டு போயிடும் பட்டா பாடுவாள் நாக்கு எரிஞ்சு இதல்ல அப்ப அது போலதான் சரியா சொல்லுவாரு இல்ல நான் அதை நேரடியா வடிவ அனுபவிச்சு ஆனா என்னுடைய மருமகன் அப்படி ருசிச்சு ஏன்னா அவருக்கு நல்ல உரைப்பு அவர் மாத்திரம் விரும்பி சாப்பிட்டார் நாங்க எல்லாம் துடிச்சு போனோம் அந்த மிளகா சாப்பிடல அதை விதான் நான் சொல்லுவாரு நான் வாங்கல ஒரு பயத்துல நானும் ஒரு நாளும் சாப்பிட்டது இல்ல எனவே உப்பையும் அளவோடு நட்பை போல உப்பையும் அளவாக பாவிக்கும்படி கூடிய நகுலா சிவநாதனுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்க உப்ப சொல்றீங்க, உப்பு மாதிரி நட்பை கவனா பாவிக்கன்னு சொல்லாம நட்பப்படி உப்ப கவனா பாவிக்கன்னு சொல்றீங்க. இது நல்லா தான் இருக்கு. நன்றி. இல்ல நட்பையும் நான் அந்த நட்பால நான் வேதனைப்பட்ட காலமும் இருக்குவாணி என்றபடியா அதை நினைத்தபடியா. ஆமா பலருக்கு இருக்கும், மனசுல சொல்வதில்லை. சிலர் இருக்கிற விஜயானந்த சார் எல்லாம் சொல்லுவார், இன்றைக்குன்னா அந்த நட்போட இருக்கிறே என்னன்னு சொல்லுவார். இந்த வாரம் வியாழனுக்கான கவிதை நேரம். கவிதை இலக்கம் 2043. நட்பு என்றாலே நட்பு என்பது மலரை போல அல்ல, ஒரு நாளில் பூத்து குலுங்கி உதிரும் வானிலை தோன்றும் நட்சத்திரம் வானம் இருக்கும் வரை வாழும். நட்பு இல்லாத வாழ்க்கை ஒளியில் சூரியன் இல்லா வாழ்க்கை போன்றது. இயற்கையின் பூக்கள் என்றால் வாசம், ஆண் பெண் காதல் என்றால் நேசம், 10 மாதம் சுமந்த அம்மாவின் பாசம். நட்பு என்றாலே ஒருவரின் மூச்சு சுவாசம். ஆறுதல் சொல்ல ஒரு நட்பு இருப்பின் அழும் கண்ணீர் கூட சுகம் இருக்கும். தட்டி கொடுக்க ஒரு நண்பி இருந்தால் வேதனை கூட சாதனை படைக்கும். உண்மை நட்பை உயிரின மதிப்பின் உலகில் பெருமையாக போற்றப்படுவர். நன்றி, வணக்கம். பூச்சாட்டை அச்சா சட்டை போட்டிருக்கிற உங்களுக்கு விளங்கினதாவாடி நட்பு இருந்தால் இத்தனை எல்லாம் செய்யலாம். எனவே நாமும் நல்ல நட்பை மெல்ல தேடி பிடித்து, ஆனால் ஒற்றை வார்த்தை நட்பு என்பது மலரை போல அல்ல. ஆனா மலரில் பல்வேறுபட்ட அழகும் பல்வேறுபட்ட நல்ல பக்கம். ஆனால் இங்கு அவர் சொல்வது ஒரு நாளில் வாடி விடுவது அல்ல என்பதற்கு தான் அந்த நட்பு என்றால் மலரை போல் அல்ல என்கிறார். நான் ஒருவேளை அத்தனை அழகாக மென்மையாக அத்தனை இல்லை, அப்படி இல்லை, இது கரடு முரடானது இப்படி என்று பார்க்க தேவையில்லை. அவர் சொல்றது ஒன்று நட்பு என்பது மலரை போல். நான் மாறி நினைத்து விட்டால் என்னடா நட்பு என்றால் இத்தனை கஷ்டமாக இருக்குமோ, மலரை போல் அல்ல என்கிறாளே, இதமாக இல்லை என்கிறாரோ என்று. ஆனால் ஒரு நாளில் பூத்து குலுங்கி உதிரும் மலரை போல அல்ல இந்த நட்பு. வானில் தோன்றும் நட்சத்திரம் வானம் இருக்கும் வரை வாழும். எனவே நட்சத்திரங்கள் போல ஒளிந்து கொண்டே இருப்பதுதான் நட்பு என்கிறார். அழகான உதாரணம். நட்பு இல்லாத நட்பு இல்லாத வாழ்க்கை ஒளியில் சூரியன் இல்லா வாழ்க்கை போன்றதே. நட்பு இல்லாத வாழ்க்கை என்பது சூரிய ஒளி இல்லாத ஒளியில் சூரியன் இல்லாத வாழ்க்கை. நட்பு இல்லாத வாழ்க்கை என்பது சூரியன் இல்லா வாழ்க்கை. சூரியன் எவ்வளவு அவசியமோ ஒரு உலகியல் வாழ்க்கைக்கு அவ்வளவு அவசியமோ, அதுபோல இந்த உலகியல் வாழ்க்கையின் பக்கத்தில் நட்பு என்பது அவசியமாக இருக்கிறது என்கிறார். இயற்கையில் பூக்கள் என்றால் வாசம், ஆண் பெண் காதல் என்றால் நேசம், 10 மாதம் சுமந்த அம்மாவின் பாசம். நட்பு என்றாலே ஒருவரின் இத்தனையும் இருந்தாலும், இயற்கையின் பூக்கள் வாசத்தை சொரிந்தாலும், நட்பு ஆண் பெண் காதல் நேசம் இருந்தாலும், இத்தனையும் இருந்தாலும், அம்மாவின்
சுவாசம் கூட இருந்தாலும் நட்பு என்ற ஒன்று இருந்தால் அது மூச்சின் சுவாசமாக எப்படி எங்களுடைய சுவாசம் எங்களுக்கு அத்தனை அவசியமாக இருக்கிறதோ அதுபோல வாழ்க்கை நட்பு ஒரு நல்ல ஆழமான நட்பு என்பது மிக அவசியமாக இருக்கிறது என்கிறார். ஆறுதல் சொல்ல ஒரு நட்பு இருப்பின் அழும் கண்ணீர் கூட சுகம் இருக்கும். எனவே ஒரு வேளை துன்பியலை நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தால் கூட அந்த ஆறுதல் வார்த்தைகளுக்குள் நாம் கரைந்து விடுவோம் என்பதை இங்கு எடுத்த காட்டி தட்டி கொடுக்க ஒரு நண்பி இருந்தால் வேதனை கூட சாதனை படைக்கும். எனவே இதமாக பேசுகின்ற உறுதுணையாக இருக்கிற நட்பு இருந்தால் சாதனைகள் கூட படைக்கப்படும். உண்மை நட்பை உயிரென மதிப்பின் உலகில் பெருமையாக போற்றப்படுவர் என்று மிக அழகாக ஒரு நட்பு எப்படி வாழ்வியலையே மாற்றி அமைக்கிறது, அது எப்படி சுவாசமாக இருக்கிறது, எப்படி சாதனை படைக்க வைக்கிறது, பெருமையாக போற்றும்படியாக வைக்கிறது என்பதனை நம்மோடு எடுத்தாண்டிருந்தார். நட்பின் இலக்கணத்தை வரைவு இலக்கணத்தை ஜெயா நடேசன் அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். வணக்கம். கவிதையுடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்து. நட்பென்றாலே அன்பு அரவணைப்பு என்றும் கை கொடுப்பு, அன்பு அரவணைப்பு என்றும் கை கொடுப்பு, ஆபத்தில் அறிந்து துணையாகும் சிறப்பு, அகிலத்தில் நட்பு நல்லதொரு படைப்பு, அருமை அறியாது அழிவதும் உடைப்பு, பலரின் வாழ்வில் நட்பே கெடுதி, பலரின் வாழ்வில் நட்பே கெடுதி, பந்தம் பாசம் பறிபோகும் உறுதி, பணமே பலமே என்றாகும் உறுதி, படைத்தவர் படியே கிடைப்பது அறுதி. நட்பு போர்வையில் நடிப்பது வேடம், நட்பு போர்வையில் நடிப்பது வேடம், நல்லது கெட்டது நல்லுணர் பாடம், நட்பு என்றாலே நடங்குது தேகம், நாளும் நமக்கு செய்வது துரோகம், நாளும் நமக்கு செய்வது துரோகம். நன்றி, வணக்கம். நல்லா அடிபட்டுட்டார் போல எனக்கு. வலத்தாடி சும்மாடியில வலத்தாடி அதுதான் இத்தனை பேர் நட்பை இத்தனை தூரம் எடுத்தாலே இவர் ஒருவர் வந்து துரோகத்தினால் நடுங்கி போனபடி நானும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தனை பக்கத்தை அனுபவித்தேன் வாணி. நான் நினைக்கிறேன் ஒரு 5 வருடம் புலம்பெயர்ந்து வந்த ஒரு 5 வருடங்கள் 5 ஒரு 7-8 வருடங்கள் ஒரு நெருங்கிய நட்பில் இருந்து எப்போ அந்த துரோகத்தை உணர்ந்தனோ அந்த நிமிடமே கைவிட்டதுதான். அதன் பின்னர் திரும்பியே பார்ப்பது இல்ல சில இடத்த உண்மையிலேயே வெட்டத்தனக்கவா அது பிரச்சனை இல்லை, போனாலும் போகட்டுமாண்டு. இப்ப ஊர்ல ஒருவர் என்னோட படிச்ச நட்புகள் இருப்பார்கள் தானே, அப்ப பலருக்கிட்ட உண்மையில அவர்கள் கோவப்படுவார்கள், நீ இவள்கிட்ட அணி வருவாண்டு. சரியான க்ளோஸ் ஃப்ரெண்ட் எங்களோட வீட்டுக்கு பக்கத்துலயும் கூட. அப்ப போன உடனே அங்கதான் போறது எல்லாம் தெரியும் தான், இங்க இருந்தா அள்ளி அங்க இருந்தா அள்ளி பத்தாது பெரிய பொறுமதியான என்ன உழைக்கிற மாதிரி தான் கொண்டு போவோம் தெரியும். அப்ப அப்படியெல்லாம் செய்துட்டு அப்புறம் ஒரு முறை போனேன் அது தம்பிகிட்ட வீட்டு அந்த விசேஷத்துக்கு. அப்போ கொஞ்சம் 2 நாளாக போகலை. நான் பார்த்துட்டு என்ன செய்யறான்னு பார்ப்பேன், வரையில்ல. அப்போ நான் தான் தேடி போயிடலான்ட்டு அப்போ அப்புறம் வந்த இடத்துல கேட்டேன், உங்களுக்கு வரத்துக்கு என்னன்னு கேட்டாள். அப்போ நான் இப்போ இங்கே விசேஷங்கள் இப்படி கொஞ்சம் இது நான் இடத்துக்களை வர மாட்டேங்க. அதுக்கு என்னவோ கதை நடந்தது. அப்போ ஏதோ என்ன மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி அந்த வார்த்தை இருந்தது எனக்கு. அப்ப அதுக்கு பிறகு இத்தனைக்கும் வரக்கிலையும் ஒன்றும் தாரதும் இல்லை. நாங்க இங்க இருந்து கொண்டு போவோம் எதிர்பார்க்கறது இல்லை. இருந்தாலும் நாங்க இப்படி செய்ய சின்ன ஒரு சுவிச்சாச்சும். அப்ப ஓகே அது கூட தான். அதுக்கு பிறகும் போற நேரம்லாம் போவேன், அப்படி போயிட்டு தான் மாறுது. இல்ல நான் சும்மா கேட்டேன், என்னடி வரையில நீ என்ன பொறாமை எதுவும் அப்படின்ட்டு. எனக்கு பொறாமை வேண்டாம். சில வேளையில வாணி என்ன சொல்லுங்க, அப்ப நீங்க நல்ல நெருங்கிய நட்பு இருந்தா சில வேளையில அந்த என்னட்ட வரையில அதை மெச்ச உண்டையும் யோசிக்காதாடா, இதுகளுக்கு இந்த அலுவலல் இருக்கு இதால வரையில யோசிக்காத ஒரு கோவத்தை இப்ப நான் அந்த நட்புல அப்படி பாக்குறேன். அப்படி இருந்தா சில வேளையில அது ஒரு எதிர்பாராத ஒரு கோவம். இப்ப எப்படி நீங்க நிறைய எதிர்பார்ப்புல இருப்பீங்க, உண்மையான அன்புதான். அது உங்களுக்கு வேஷம் இல்லை, ஒன்றும் இல்லை, உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன் இல்ல. ஆனா இவள் எனக்கானவள், என்னட்டு முதல்ல அவள் வந்தே ஆக வேண்டும்.
நான் அந்த நட்புல சில வழியில அப்படி ஒரு பக்கம் இருக்குமோன்னு நான் இல்ல பாக்குறேன் இல்ல அப்படித்தான் அப்படித்தான் ஆ அப்படித்தான் ஆ நான் போனா நான் தான் போறத ஓட்ட பிடிச்சு ஆ ஆ அவள் வர அத மாட்டாள். அப்போ ஒரு ஆ முறை நான் தம்பி விட்டவனுடைய அங்க விசேஷம் கண்டுபிடிக்கிறதுனால கொஞ்சம் ஆக்கள் அப்படி இப்படியே வர கொஞ்சம் இதுன்ட்டேன். அப்ப ம் அப்புறம் இப்போ விட்டு பிடிச்சேன் என்ன தெரியும் கேள்விப்பட்டாள் வாரண்டு. ம் ம் அதுக்கப்புறம் ம் அந்த விசேஷத்துக்கு தான் அவள் வந்தவள் வரத்த நான் கேட்டேன் இவ்வளோ காலம் வரையில என்ன புறாம குணம் வேணும் என்ன புறாம குணம் தான் நீங்களாம் பெரிய என்ன வேணாம் என்ன வேணாம் அது நடந்து தன் ஹஸ்பண்ட் வெளியில போயிட்டார். அப்ப அதுல ம் இருந்து மாறிட்டாள். மாறி ஆஹா என்ன எல்லாமோ இந்த கதை கதைக்கு அப்புறம் நான் ஒன்றுமே பேசையில் வீட்டில் நான் சொன்னேன் ஓகே நம்ம வரணுன்ட்டு திரும்ப போனேன் நானக்கா போயிட்டு நிறைய திங்ஸ் அவளுக்கு கொண்டு வரது பிள்ளைகளுக்கு 4 பிள்ளைகள். அப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு பக்கத்தில் மற்ற ஃப்ரெண்ட் அவளோட வீட்டு பக்கத்தில் ம் அப்போ கேட்டேன் நாங்கள் பார்த்தன்ட்டு அது அவளை காணோம் நிற்கிறாள். சரி அவள் வெளியில் போயிட்டாள் அந்த சாமானை நீங்கள் வச்சுட்டு போண்டாள். சரி பாருங்க எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு. அப்போ ஓ நான் சொன்னேன் சாமான் நான் வைக்கல நான் நாளைக்கு வரல. சரி அவள் போயிட்டாள் நிற்க மாட்டாள் எப்போ வருவாள் தெரியாத பொய்யக்கா. அந்த அவள் வந்து அந்த வீட்டில் இருந்தது மற்ற ஃப்ரெண்ட் இவளுக்கு அவளை பிடிக்காது. அப்ப நீ ஏன் போகணும் போய் இந்த சாமான் தான் குறை நீங்க என்ன நினைக்கிற மாதிரி அந்த நட்பு இல்லை. இந்த சரி சாமானை சரி நீ அங்க கொண்டு கொடுத்துருவ அதை இங்கே வச்சுட்டு போ. அதுக்கு அப்புறம் என்ன பிறகுதான் அது ஆனா ஆனா குடுக்கவும் இல்லையா அவாக்கு இல்ல அப்புறம் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் ஆ சொன்னேன் நான் கொண்டு கொடுப்பேன் அப்படின்ட்டு நான் தானே கொண்டு கொடுக்கணும் இது என்ன பழக்கம் பக்கத்தில் உள்ளவளுக்கு. ம் அப்போ அப்புறம் 2 நாள் பிறகு கண்டேன் அவள் சொட்டியாக கவலைப்பட்டாள். அதை நீ எப்போ வந்தாலும் அங்கே மறைண்ட விட்டவன் நான் சொன்னேன் வரதுக்கு தான் நான் கேட்டேன் அவள்கிட்ட. அவள் சொன்னா நீ இப்போ தானே போன நீ அவங்க இது அந்த ரோட்டாலன்னு சொல்லின்ட்டு உமக்கு அதுக்கு பிறகு நான் கொண்டு கொடுத்துட்டு தான் வந்தேன் நான். அப்போ அதுக்கப்புறம் ஆனா யோசிச்சேன் ஆனா 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 இனி இனி நீங்க கவனமா இருக்கணும் எந்த இந்த நட்பான்னு சொல்லி யோசிச்சேன். இல்லை அதுக்கப்புறம் நான் போகிறேன் இல்லை உனக்கு ம் என்னவா ம் இதெல்லாம் ஒரு நட்பா இதுக்கு பேர் நட்பா. ஆனா நிச்சயமா படிக்கக்குள்ள எதையுமே எதிர்பார்க்காத நட்பா இருந்த நாங்க. சில வழியில குறிப்பிட்ட வாழ்க்கை சூழல்கள் சில வழியில தங்களுக்கு எல்லாத்தையும் சுருட்டி பழகி சுருட்டுறதுக்கு விட்டுறது சுருட்டுறது அது சரியான வார்த்தை. ஏன்னா படிக்கக்குள்ள அவங்க கொஞ்சம் இந்த கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம் தான். ஆனா ம் எதையுமே எதிர்பார்க்காத ஒரு நட்பா இருந்த நாங்கள். இந்த ம் ம் ஸ்கூலால வந்தால் இந்த வேலைக்கு அங்க நடுவுல கம்பி தானே அவன் அங்கே ம் இருப்பா நான் இங்கே இருப்பேன் 2 அம்மாக்களும் பேசுவார். சரி இப்போ பள்ளிக்கூடம் போக்குலையும் கதைச்சி வரக்குலையும் கதைச்சி இப்போ என்ன கதைக்கிறீங்க அவ்வளவுக்கு ஒரு நட்பு. ம் ஏன்னா உள்ள ரகசியம் இல்லை 2 பேரும் இப்பவும் இருக்கும் சொல்லாம அப்படித்தான் ம் அந்த நட்பு. அதுக்கப்புறம் எப்போ அவட ஹஸ்பண்ட் வெளிநாடு போனாரோ இப்போ நான் மாற இல்லைன்றைக்கு வரைக்கும். ஆனால் ம் ஆள்ற ம் பக்கம் மாற்றம் வந்துட்டுது. அதுக்கப்புறம் நான் வே- போகிறது இல்லை. உனக்கு விரும்பினாவா எனக்கு நட்பு இருக்குதா நீ விரும்பினாவா நான் நட்டுட்டு அப்படியான நிச்சயம் நட்போட நிச்சயம். இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது பெட்டர். ஆ, எனவே இங்கும் நட்போடு அடிபட்ட ஒருவர் தன் பாட்டுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள் தன்னுடைய 772வது பக்கத்தோடு. அன்பு என்பது அரவணைப்பு என்றும் கை கொடுப்பு. அது இயல்பான நட்பு என்பது அது அது அரவணைப்போடு இருக்க வேண்டும். அது என்றைக்குமே கை கொடுப்பதாக இருக்கட்டும். ஆபத்தில் அறிந்து துணியாகும் சிறப்பு. அது நாம் ஆபத்தில் இருக்கிறோம் என்று அணிந்தால் அது தானாக வந்து கை கொடுக்கிறதாக. அகிலத்தில் நட்பு நல்லதொரு படைப்பு அருமை அறியாது அழிவதும் உடைப்பு. அந்த அருமையை அறியாது உடைத்துக் கொள்கிறார்களே இத்தனையா சிறந்த நட்பு ஒரு அரவணைப்பாக இருக்கிறது. ஆபத்தில் கை கொடுக்கிறது சிறப்பாக இருக்கிறது. அகிலத்திலேயே நல்லொரு படைப்பாக இருக்கிற இந்த நட்பை அறியாது உடைத்துக் கொள்கிறார்கள். பலரின் வாழ்வில் நட்பே கெடுதியாகி போய் விடுகிறது. பந்தம் பாசம் பறிபோகிறது. இந்த நட்பு என்பது குடும்ப வாழ்வியலையே சிதைத்து போகிற சூழலுக்கு நாம் எதை இந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அதை அந்த இடத்தில் வைக்க நாம் மறந்து விட்டால் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை சிதைத்து போகிற சூழலுக்குள் உருவாகுவார்கள். பணமே பறிபோகும் உறுதி. எனவே பணமே பலமே என்றாகும் உறுதி. இந்த சூழ்நிலையில் இப்படியானவர்களை சந்தித்தால் அங்கு பணமே பலமே என்று இறுதி என்பதை அவர்கள் உறுதியாக நமக்கு உணர்த்தி விடுவார்கள். படைத்தவர் படியே கிடைப்பது அறுதி என்று இதுவும் கூட கடவுள் கொடைதான். இந்த நல்ல நட்பு கிடைப்பதும் அது நல்லபடி தொடர்வதும் என்பது இறைவன் வரம் என்பதாக இங்கு முடிக்கிறார். நட்பு என்ற போர்வையில் நடிப்பது வேடம். ஒரு பிழையான நட்பு கிடைத்து விட்டால் அந்த துன்பையில அனுபவித்தவர்கள் சொல்கிற வார்த்தையாக நட்பு போர்வையில் நடிப்பது வேடம். நல்லது கெட்டது நல் உணர்பாடம். நட்பு என்றாலே நடுங்குது தேகம். நாடு நமக்கு கிடைத்த அந்த துரோகத்தின் பக்கங்களை நினைக்கும் போது இந்த நட்பு என்ற போர்வை வேஷதாரிகளை பார்க்கும் போது அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. எனவே அவர்கள் தந்த பாடத்தை வெல்ல எடுத்துக் கொள்கிறோம் என்பதாக
தன்னுடைய வரிகளை படைத்தபடி வருகிறார். செல்வி நித்யானந்தன் அவர்கள் 772. ஆனால் இன்று நாம் இன்னொருவருக்கு துரோகம் செய்கிறோம், இன்னொருவரை காயப்பட்ட நாளை நமக்கு அது நிச்சயமாக திருப்பி கிடைக்கும். இறைவன் பார்த்து வைத்து தருவான். அப்போது அனுபவிக்கும் போது அதை நாம் ஒவ்வொன்றாக அனுபவிப்போம். அடடா, நான் இதை இப்படி செய்தேனே, இப்படி திட்டமிட்டு துரோகம் செய்தேனே, இப்படி என்பதை நாம் அனுபவிக்கும் வண்ணமாக ஆகிவிடும். எனவே மெல்ல நாம் யாருக்கு நாமும் துரோகம் செய்யாமல் மற்றவர்களையும் காயப்படுத்தாமல் வாழுகின்ற வாழ்க்கை நமதானதுதான். மனச்சாட்சி கூட நம்மை காயப்படுத்தாது. எனவே சிறப்பாக அதை சொன்ன செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. இன்னும் அடுத்த பிறகு வரார் அபிஷா. அனைவருக்கும் அபிஷாண்டு வணக்கம். எழுத்த நான் காலையில உங்க அபிஷா. வியாழன் கவிதை நேரம். இலக்கம் 90. தலைப்பு நட்பென்றாலே. நான் விழும்போது கை நீட்டும் தோழமையே, நான் விழும்போது கை நீட்டும் தோழமையே, என் சிரிப்பின் காரணம் நட்பே, என் சிரிப்பின் காரணம் நட்பே. கண்ணீரை துடைத்து தைரியம் தரும் தோளே, கண்ணீரை துடைத்து தைரியம் தரும் தோளே. மௌனத்தை வைத்து கவலையை புரிந்து கொள்ளும் உறவே, மௌனத்தை வைத்து கவலையை புரிந்து கொள்ளும் உறவே. ரகசியங்கள் எல்லாம் பத்திரமாய் வைத்திருக்கும் பெட்டகமே, ரகசியங்கள் எல்லாம் பத்திரமாய் வைத்திருக்கும் பெட்டகமே. இருளில் வழிகாட்டும் விளக்கு நீயே, இருளில் வழிகாட்டும் விளக்கு நீயே. தோல்வியில் துவண்டாலும் தட்டி எழுப்பும் துணையே, தோல்வியில் துவண்டாலும் தட்டி எழுப்பும் துணையே. நம் வெற்றியில் கரம் கோர்க்கும் நட்பே, நம் வெற்றியில் கரம் கோர்க்கும் நட்பே. நன்றி. நான் ஒரு முறை கேள்வி கேட்டிருந்தேன் அபிஷா, உங்களுக்கு ஒரு கவிதைக்கு யார் உறுதுணையா இருந்தார்கள், இப்படிப்பட்ட நட்புகள் இருந்ததா என்று கேட்டு, மீண்டுமாக இந்த இந்த நட்பின் பக்கத்திலும் எனக்கு அப்படி ஒரு கேள்வி வருகிறது. எங்காவது ஒரு கை என்பது ஒரு நட்போடு உங்களுக்கு இழைகிறதா, இந்த வார்த்தை வடிவங்களுக்குள் மெல்ல கை கொடுக்கிறதா என்ற கேள்வியை மீண்டுமாக, ஒருவேளை நீங்கள் தான் இத்தனை வரிகளுக்கு சொந்தக்காரி என்றால் கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. நான் விழும்போது கை நீட்டுகின்ற இந்த தோழமை எழுத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். இது இருக்குது வாணியா, இருக்குது, எழுத்து இருக்கு, இருக்கும். ஆனால் இப்ப கேட்ட கேள்விக்கு அவர் கேட்கறது 2 விளங்குது. ஆனால் எப்படி கேட்க பண்ணலாம்னு எனக்கு தெரியாது. இது இப்போ நான் நினைக்கிறேன் ஜெயநாடு ஊர் பொண்ணுன்னு சொல்லிக்கிறார் போல, எங்களை காணலன்ட்டு. அப்போ அனுப்பியிருக்கிறார். 2வது இப்போ அனுப்பின பிறகு எழுதல, பரீட்சையெல்லாம் படிப்பாமட்டு சொல்லுகிறார். ஆனால் கேட்ட கேள்வி அதுதான். இப்போ ஒரு சந்தேகத்தில் ஓடக்கூடாது ஒரு விஷயம். இல்ல, நான் சந்தேகம் என்பதை விட வாணி, இப்ப இவர் அபிஷாதான் இந்த வரிகள். அதான் அப்ப எங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒன்று இருக்குதானே. அப்ப ஓகே, நல்ல விஷயம். அது முன்னேற்றங்கள் சில வரிகளை நாங்க பார்க்கும்போது எங்களோட மனசு சொல்லும், இந்த வரி இயல்பாக இப்படி வந்த வரி, இந்த வரி இது மாற்றமாயிருக்கிறதா, மிக அழகாக இருக்கிறது. எப்படி இந்த மாற்றம் நிகழ்ந்தது? சில வேளைகள்ல வசனங்களாக சும்மா நினைத்ததை கொட்டுகின்ற பக்கத்தில் இருக்கும். சில பக்கம் வடிவாக அந்த அழகாக மாலையாக கோத்தது போல ஒரு உணர்வு இருக்கும். நீங்க ஒரு சரத்தை கட்டுவீங்க, அதை அழகாக கட்டுவது என்பது ஒன்று, அதை பார்த்து நிதானமாக கோத்து கட்டுவது என்பது வேறு. இப்ப சில வேளைகள்ல அந்த அழகான சரமாக இருக்கும், சில வேளையில இயல்பா கட்டிடம் என்ற பக்கமாக இருக்கும். எனவே நான் கேட்கிறது அபிஷா, நீங்கள் தான் இந்த 2 சரங்களையும் கட்டினீங்கன்னா ஓம் நீ கட்டிக்காரி. ஆனால் அந்த சாதாரணமாக கட்டுற அந்த மாலையை விட இப்படி ஒரு மாலையை தொடர்ந்து கட்டினீங்கன்னா அது இன்னமும் அழகா இருக்குமே என்றதான் கேள்வி. நான் விழும்போது கை நீட்டுகின்ற தோழமை என் சிரிப்பின் காரணம். அழகு. நான் விழுகிற போதெல்லாம் என்னை கை நீட்டு என்னை எழுப்பி விடுறது. நான் சில வேளையில விழுந்த எனக்கு எழும்பிடாம இருக்குமா, நான் கை நீட்டுறது என்ற சிரிப்புக்கு காரணமாக இருக்கிறது. கண்ணீரை துடைத்து தைரியம் தருகின்ற தோள். நான் கண்ணீரை விடும்போது எனக்கு இந்த கண்ணீரை துடைத்து தைரியத்தை, கண்ணீர் துடைப்பது என்பது வேறு, அதனோடு தைரியம் தருகிறது என்பது வேறு. மௌனத்தை வைத்து கவலையை புரிந்து கொள்ளுகின்ற உறவு. நான் மௌனமா இருந்தாலே நீ ஏதோ சங்கடத்தில் இருக்கிறா என்பதை வெளில புரிந்து கொள்றேன். நான் என்னுடைய மகளை பார்த்துக்கப்பேன், என்ன நீங்க சரியில்லையா, என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க, என்னுடைய மகனை பார்த்துக்கப்பேன், இன்னைக்கு என்ன நடந்தது, இல்லையே இந்த முகம் சாதாரணமா இல்லையே, நீங்க மௌனமா இருக்கிறீங்க. அப்படி ஒரு மௌனத்தை வைத்து கவலையை புரிந்து கொள்கின்ற உறவு. ரகசியங்கள் எல்லாம் பத்திரமாய் வைத்திருக்கப்பட்ட நம்மளோட ஒருவர் ரகசியத்தை சொல்லிவிட்டால் அதை அடுத்தவருக்கு எப்போது பகிர்வோம் என்று துடித்துக் கொண்டிருக்கிற உறவுகளாய் நம்மில் பலர். ஆனால் இந்த ரகசியங்களை எல்லாம் பெட்டகமாக பூட்டி வைத்திருக்கிற இல்லை, இந்த ரகசியம்
எனக்கு மட்டும் சொல்லப்பட்டது, இது பாதுகாக்கப்பட வேண்டியது என்பதை இப்போ பூட்டி வைக்கிற பெட்டு. அவ்வளவு அழகான சொற்கோர்வை. இருளில் வழிகாட்டும் விளக்கு. நான் இருளில் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை என்பது இருளில் இருக்கிறது, அங்க நீ ஒளியாக தெரிகிறாய், விளக்காக தெரிகிறாய். தோல்வியில் துவண்டாலும் தட்டி எழுப்பும் துணை. நான் சுருண்டு போய் ஒரு மூலையில இருக்கும்போது எழும்பு உன்னால் ஏலும் என்ற ஒற்றை சொல் எனக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்து அடுத்த வேளைக்கு என்னை உற்சாகப்படுத்துகின்ற உறவாக இருக்கும். நம் வெற்றியில் கரம் கோர்க்கும் நட்பு. நாம் சந்தோஷப்படும் போது இன்னமும் உற்சாகம் கொடுப்பதற்கு, தோல்வியில் மட்டுமல்ல, அந்த சந்தோஷத்தை உண்மையான மனதோடு சந்தோஷிக்கிறது என்பது பலரிடம் இல்லை. இப்ப நான் வெற்றி பெற்று விட்டேன் என்றால் என்னோட சேர்ந்து குதூகலிக்கிறது என்பது வேறு, ஆத்மார்த்தமாக குதூகலிப்பு என்பது வேறு. அந்த ஆத்மார்த்த குதூகலிப்பை கொடுப்பது. எனவே மிக அழகாக நட்பின் வரைவிலக்கணத்தை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார் அபிஷா 90வது இலக்கத்தோடு. உண்மையிலேயே அபிஷா மீண்டுமாக ஒரு அழகான கவிதை இங்க படைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சொந்த படைப்பானால் நிச்சயமாக வாழ்த்துக்கள். ஒருவேளை நான் அபிஷாவை சந்தித்தேன். அந்த நீங்கள் போன முறை கேட்ட கேள்வியை அவளுடன் கேட்டேன். சொந்த படைப்பா அல்லது பார்த்தது நீயா? நான் அது தான் இணையத்தில் இருந்ததான் நான் எழுதினாவாம். ஏன்னா நேரம் காணாம போயிட்டு தான் சோதனையாமன்ற காணி எழுதினான். அப்படி எழுத வேண்டாம், 4 வரியாவது இந்த சொந்த படைப்பில் நீ எழுதணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான். இந்த இந்திய கவிதை எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு நல்ல புத்திமதிகள் சொல்லிட்டு வந்தேன். சோதனையை பற்றித்தான் இதாக சொல்லி இருந்தா, படிக்கணும், டியூஷனுக்கு போகிறதான், தாய் சுயினமாக இருக்கிறா, அப்படியான அந்த நிலைமையன்னு சொன்னா, அதான் நான் சொல்கிறேன். இல்லை அதை சொல்றது நல்ல விஷயம் இல்லை. அவர் இப்போ இந்த வார்த்தைகள் இந்த வரி நான் இணையத்தில் எடுத்தேன், எனக்கு டைம் இல்லை. அப்படி எடுக்கிறது பிழை. கவிதை என்ற அப்படி இல்லை. அப்படி எல்லாரும் களவெடுத்து போடலாம். அப்படி இல்லை. அவர் இளையவர் அது சொல்லியிருக்க வேணும். ஏண்டா எங்களுக்கு டவுட் வந்துட்டு எனக்கு சந்தேகம் வந்தது. அவரே சொல்கிறா இல்லைன்னா எனக்கு சந்தேகம் அதில்லை. அப்போ அதை சொல்லி செய்திருக்க வேணும். இனிமேல் அவருக்கு முடியாவிட்டால் விட சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. 4 வரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 வரி அவ்வளோதான். அவர் சொந்த படைப்பாக இருக்கட்டும். ஓகே, நன்றி ஜெயரான் சார். உங்களுடைய இணைவுக்கு நன்றி. எனவே அபிஷாவுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள், நிச்சயமாக உங்களுடைய சொந்த படைப்புகள் அது 4 வரியானாலும் உங்களுடைய நீங்க வாசிங்கோ, நிறைய வாசியுங்கோ, அதை கிரகிங்கோ, உங்களோட திரைக்குள்ள எடுங்கோ. அதுல இருந்து உங்களோட நாங்க ஒரு தடவை புதுசா வார்த்தைகளை உருவாக்கல, நாங்களும் நிறைய வாசிக்கக்குள்ள தான் எங்களுக்குள்ள அந்த எழுத வரையக்குள்ள அந்த சொல் கோர்வையை எங்களுக்குள்ள நிச்சயம் நிறைய வாசியுங்கோ. நிச்சயமாக உங்களோட நேர பழுக்கள் நிச்சயமாக கஷ்டமா இருக்கும். அம்மாவும் ஜோமில்லையா நிச்சயமா கஷ்டமா இருக்கும். ஆனால் இப்ப நேரம் ஒரு வாரம் டைம் இருக்குது. கடைசி நேரம் மட்டும் எழுதாம நிச்சயமாக ஏலம் அதை முயற்சியை செய்யுங்க. சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. பூஞ்சோலியோட வர ஜெயம் அவர்கள் நேற்று இதேதான் இலக்கியத்துல வணக்கத்துடன் நேலாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜ். வியாழன் கவி நேரத்திற்கு நட்பென்றாலே இதயம் ஒன்றாய் இணைந்தவர்கள், ஒருவரை ஒருவர் உயிரினை ஏற்றவர்கள், சொந்தத்தை விடவும் சிறப்பாய் திகழ்பவர்கள், வலிமை தந்தே வழியெல்லாம் வருபவர்கள், சோகத்தில் துணையாகி தோளினை கொடுக்கும், சிதைந்த மனதினை சரி செய்து மகிழும், துயரை சொல்லாதே உணர்ந்திடும் மனது, உண்மை தோழனவன் இறைவனின் பரிசு, மலரும் விரைவில் உதிர்ந்துவிடும், நட்பின் வாசமும் ஆயுளுக்கும் நிலைத்துவிடும், நட்பென்றாலே அது நம்பிக்கையின் சீவியம், நட்பின் நாட்கள் உன்னத காவியம், செல்வம் குவித்தாலும் வராத சுகம், சிறந்த நட்பாலே மகிழ்ச்சிப்படும் அகம். நன்றி, வணக்கம். அழகான நட்பை சுகித்த அந்த பெருமிதத்தில் சொல்வது போன்ற வார்த்தைகள். செல்வம் குவித்தாலும் வாராத சுகம், சிறந்த நட்பாலே மகிழ்ச்சிப்படும் அகம். என்னுடைய அகத்தில் மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு இந்த நட்பினால் மட்டுமே. அதை விட இன்னொரு அழகான சொற்பதம், மலரும் விரைவில் உதிர்ந்துவிடும். மலர்கின்ற அந்த மலர் கூட விரைவில் உதிர்ந்துவிடும். அழகான அந்த சொற்பதத்தை இணைத்த பக்கம் அழகாயிருக்கிறது. எனவே சிறப்பாக இணைந்திருக்கிறார் ஜெயம் தங்கராஜா அவர்கள். இதயம் ஒன்றாய் இணைந்தவர்கள், ஒருவரை ஒருவர் உயிரிழை. காதலில் மட்டுமல்ல, நட்பிலும் கூட இதயம் ஒன்றாய் இணைக்கப்படுகிறது. ஒருவரே ஒருவர் உயிரினை ஏற்கிறார்கள், சொந்தத்தை விடவும் சிறப்பாய் திகழ்பவர்கள், வலிமை தந்தே வழியெல்லாம் வருபவர்கள். எனவே வாழ்க்கையின் வழியெல்லாம் தொடர்ந்து வருபவர்கள்
கொடுப்பவர்கள், அவர்கள் வலிமை கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். சோகத்தில் துணையாகி தோளினை கொடுக்கும், சிதைந்த மனதினை சரி செய்து மகளும். அவர்கள் நாம் சோகமாக இருக்கும்போது துணையாக வருவார்கள், தோள் கொடுப்பார்கள். சிதைந்த மனதை நாம் மனம் சிதைந்து போய் கவலையில் இருக்கும்போது அங்கு சரி செய்து மகிழ்கிறார்கள், அதனை சீர்படுத்தி மகிழ்வை கொடுக்கிறார்கள். துயரை சொல்லாதே உணர்ந்திடும் மனது, நாம் சொல்லாவிட்டாலும் கூட, நாம் சொல்லாது இருந்தாலும் கூட அதை உணர்கின்ற அந்த மனதின் பக்கம் உண்மை தோழன் அவன் இறைவனின் பரிசு. எனவே இறைவனுடைய அரும்பரிசுகளில் ஒன்று இந்த நட்பாக இருக்கிறது. மலரும் மலரும் விரைவில் உதிர்ந்து விடும். மலர்கின்ற மலர் கூட விரைவில் உதிர்ந்து விடுகிறது. ஆனால் நட்பின் வாசமோ, அந்த மலருடைய வாசம் உதிர்ந்து விடுவதோடு மறைந்து ஆனால் இந்த நட்பு நித்தமுமாக மலர்கின்றது. அந்த மலருடைய வாசம் நித்தமுமாக ஆயுளுக்கும் நிலைத்து நிற்கிறது. நட்பென்றாலே அது நம்பிக்கையின் சீவியம். நட்பின் நாட்கள் உன்னத காவியம். அது நம்பிக்கையை கொடுக்கின்ற சீவியத்தை வரைகின்றது. அது உன்னத நாட்கள் காவியமாக மலர்கின்றது. எனவே செல்வம் குவித்தாலும் வாராத சுகம், சிறந்த நட்பாலே மகிழ்ச்சிப்படும் அகம். எத்தனை செல்வம் இருந்தாலும் கூட இந்த நட்பினுடைய சுகம் நமக்கு கிடைத்து விடாது. சிறந்த நட்பாலே அகமே மகிழ்ச்சிப்படுகிறது என்று நம்மோடு சிறப்புற இணைந்திருக்கிறார் ஜெயம் தங்கராஜா அவர்கள். மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த இருக்கிறாரா பார்க்கலாம். இல்ல செல்வியா கடை. எனவே நன்றி. எனவே இரா விஜயகௌரி தன் கவிதையை தந்து விடைபெறுகிறார். நேவிஸ் பிலிப் அவர்களுடைய கவிதை இல்லையா வாணி? அனுப்பினீங்களா? பதிவில விடையில வரி, நான் பதியில விடையில வரியில வந்திருக்கிறேன். சரி, அப்ப நகுலா சிவநாதனுக்கு அதை கொடுத்து கொண்டு நான் என்னுடைய கவிதையை தந்து விடைபெறுகிறேன் வாணி. நட்பென்றாலே இரா விஜயகௌரி. உச்ச வேளையில் உறுதுணையாகி போடு, மிக மிக மெனி போடும் என்று பாவா. உச்ச வேளை உறுதுணையாகி சுற்றம் தேடா சுகநலம் பேணி, கனிவுடன் எழுதும் காதலாய் அன்போடு தோளை அணைத்து செல்வதாம் நட்பு. உற்ற வேளை உறுதுணையாகி சுற்றம் தேடா சுகநலம் பேணி, கனிவுடன் எழுதும் காதலாய் அன்போடு தோளை அணைத்து செல்வதாம் நட்பு. பணமும் பொருளும் பதவியும் மீண்டெழு பொருளாதாரமும் அத்தனை விடுத்து அகமுறு நட்பு அகத்தினுள் நிறைத்து ஆராதிக்கும். பணமும் பொருளும் பதவியும் மீண்டெழு பொருள் ஆதாரமும் அத்தனை விடுத்து அகமுறு நட்பு அகத்தினுள் நிறைத்து ஆராதிக்கும். செவி விழு சேதி நலிவுறா வண்ணம் சேவித்தெழுந்து ஆவன நல்கி உயர்வுறு பாதை அமைத்திட ஆங்கு படியாய் நின்று பக்கத்துணையாகும். செவி விழு சேதி நலிவுறா வண்ணம் சேவித்தெழுந்து ஆவன நல்கி உயர்வுறு பாதை அமைத்திட ஆங்கு படியாய் நின்று பக்கத்துணையாகும். இதயம் சுமக்கும் இடர்வடும் வேளை முன்னே நின்று முதுகெலும்பாகி அன்புடன் அணைத்து இடருறா வண்ணம் இயல்புற நடக்கும் எதிர்பார்ப்பின்றி. இதயம் சுமக்கும் இடர் வரும் வேளை முன்னே நின்று முதுகெலும்பாகி அன்புடன் அணைத்து இடருறா வண்ணம் இயல்புற நடக்கும் எதிர்பார்ப்பின்றி. எனவே இந்த நட்பை கொடுத்தவர்கள், நட்பை கிடைத்தவர்கள், நட்பை பேணுபவர்கள், நட்பை ஆராதிப்பவர்கள், நட்போடு வாழ்வு முழுவதும் அது நட்போடு எல்லோருமே இயல்பாக நடந்து கொள்ளலாம். அப்படியெல்லாம் நாம் வீணாக கோபத்தையும் சினத்தையும் மற்றவர்கள் விடம் கொடுப்பதை தவிர்த்து நாம் இயல்புடன் நட்போடு நடந்து கொண்டோமானால் அது ஆராதிப்புக்குரியதாக இருக்கும். ஆனாலும் இங்கு சொல்லப்படுகின்ற நட்பு ஒருவருக்கு ஒருவர் இடையிலான ஆழமான நட்பு. அந்த நட்பு கிடைத்தவர்களும் பெற்றவர்களும் பாக்கியவாசாலிகள். ஆனால் அதை துரோகமாக மாற்றி விடாது வாழ்க்கையை நகர்ந்து செல்ல எல்லோருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்தபடி நகுலா சிவநாதன் அவர்களையும் அன்பாக வரவேற்றபடி வாணி உங்களோடு நட்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நட்புடன் இருந்த உங்களுக்கு மிக்க மிக்க நன்றியை காத்தோடுதோம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம் வாணி. என்னுடைய கவிதையை நீங்கள் நட்போடு வாசித்து விடுங்கள். நன்றி, வணக்கம். காணொலி கவிதை நிறைவுக்கு வருகின்றது. பகுதி ஒன்றோடு இரா விஜயகௌரி அவர்கள்